வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/8/2024 கரோனியா ப்ளஸ்னுடைய 534வது குழுக்கள் தான் இருந்துச்சு. இதில் நம்ம நேற்றே சொல்லிட்டோம் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வராமல் போகாது. ஏன்னா 5ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு, அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5, 1, 7 இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொன்னோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி காலையில் கொடுத்ததுலேயும் நம்ம ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 5ஆம் நம்பர் தான் முதல்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க, அதே மாதிரி ட்ரையல் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதே மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு போன வார கணக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்தாங்க. 2ஆம் நம்பர்லேருந்து நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, 2க்கு 7ன்னு ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. சரிங்களா? அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருக்கான ஆட்டம் இந்த ஆட்டத்தில் 8க்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு 6ஆம் நம்பர், அதாவது 3ஆம் நம்பர் வந்தாலும் 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 9/8/2024 நிர்மல் கம்பெனியுடைய 392வது கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர்னா 710ன்னு கொடுத்தாங்க இல்லையா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக தான் இருந்துச்சு 710. இந்த 710 கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னா மேபி கொஞ்சம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். டபுள்ஸ் வரக்கு போன வாரம் வரலைங்களேங்க, இந்த வாரம் வருங்களான்னா கண்டிப்பாக எனக்கு நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்து அப்படி ஆடினாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். 8ஆம் நம்பரை நமக்கு டபுள் போர்டு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு 11 நாளாகவும், அதே மாதிரி பி போர்டில் 23 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுது. 8ஆம் நம்பர் எனக்கு இல்லைங்க, எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா எதுக்கு நீங்கள் இப்போ 8ஆம் நம்பர் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அதுக்கான காரணம் இருக்குது. ஒரு சில நம்பருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் 5ஆம் நம்பருக்கும் உங்களுக்கு அதிகமாக 8ஆம் நம்பர் செட் ஆகும், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் அதிகமாக 8ஆம் நம்பர் செட் ஆகும். சரிங்களா? அதை தான் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக இந்த மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. நிர்மல் கம்பெனி வரைக்கும் பேசிக்காக என்ன கொடுப்பாங்கன்னா ட்ரா நம்பர், ட்ரையல் நம்பர், ஓல்டு ரிசல்ட். இந்த ஓல்டு ரிசல்ட்டை பற்றி நமக்கு தெரியும். இது பாருங்கள், ட்ரையல் நம்பர் என்ன இருக்குன்னா உங்களுக்கு 710 இருக்குது. இது வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 751 இல்லையா? 751 நம்ம இதை தான் நம்ம நேற்று சொன்னோம். 750 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருங்க, வராமல் போகாது. அப்படி இல்லை அப்படின்னா அதோடைய பவர் எடுத்து, அதாவது நம்ம என்ன நினச்சோன்னா 5, 6 இல்லைன்னா 5, 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம ஏற்றியே சொன்னோம் 6, 5ன்னு வந்தால் அதிகமாக வரணும், அப்படி இல்லைன்னா 5, 1ன்னு வரணும். இதை தவிர வேறு எதுவும் வராது. நம்ம அதனால தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணோம். அதே மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா? ஆல் போலி நம்ம என்ன சொன்னோன்னா எப்போயுமே 0 கொடுக்குறது நம்ம என்ன சொன்னோம், 5, 1ங்கிறது வரும். 0க்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு 5, 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 5, 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலே நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இங்கே 751 இருக்கா? இந்த 751 கணக்கு வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னாங்கன்னா நிர்மல் கம்பெனியில் 253 இல்லையா? 253 தான் போன வாரம் ஆடினாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 392. சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ட்ரா நம்பரு. அதே மாதிரி 392 இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வெள்ளிக்கிழமை வீக்லி ட்ரா. சரிங்களா? இது வீக்லி ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு என்ன வருது, பி போர்டு என்ன வருதுன்றதை பார்த்தலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறதையும் பார்த்தலாம். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் தாங்க. ஏ போர்டு கன்ஃபார்ம் நம்பராக 4 நம்பர் இருக்குது. ஏன்னா 458 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு ஏற்கனவே 452, 450. சரிங்களா? நிறைய நம்பர் இருக்குது. அதை பேஸ் பண்ணி 452 நிறைய நம்பர் உங்களுக்கு 452 பாருங்க, 450 நிறைய நம்பர் இருக்கா. அதனால் அதையே பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் தான் வரணும். ஏன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பராக இருக்குது. இந்த மாதத்தில் 4 நம்பரே ஆடலை, அதான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஆடாத ஒரு நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடாத ஒரு நம்பர் வந்து 8 நாள் அச்சம் நாளையோட அந்த கண்டிப்பாக வராமல் போகாது. சரிங்களா? அது மாதிரி வரக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. இது ஏ போர்டில் எனக்கு 7க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மறந்துடுது. அதே மாதிரி இல்லைன்னா 1ஆம் நம்பருங்க, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 7க்கு 1, 8க்கு 1 வச்சுட்டாங்க இல்லையா?
7க்கு 1ன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது இல்லைலாம் வைக்க முடியாது. 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பருக்கும் பேசிக்கான வாய்ப்பு இருக்குது. 158 அப்படிங்கிற அந்த நம்பர் வருது. ஏன்னா ஏற்கனவே 128ன்னு வந்துருச்சு. அந்த கணக்கு வச்சு 152ன்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 128 152 அதை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக மறுபடியும் அதே சேம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி வரும், வராமல் போகாது. நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி 158 இந்த நம்பர் வந்துடும். சரிங்களா, இங்கே 152 அதே மாதிரி 158 1ஆம் நம்பர் இங்கே வைக்கிறது மூலிமா 1 7 5 8ன்னு வந்துடும். 1 5 8ன்னு வந்துடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 1 5 8 வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துக்கன்னா 4 நம்பர் நாளைக்கு செலக்ஷன் நம்பர் இல்லைங்க, நாளைக்கு கண்டிப்பாக 4 நம்பர் வரும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 452 சரிங்களா, இங்கே வந்து 4 நம்பர் வைக்கிறேன் 458 அந்த கணக்கு 4 நம்பர் 7க்கு 4 அங்கேயே 7க்கு 4 தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 7க்கு 4 தான் கொடுப்பாங்க. கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா மேலே வந்து 8 7 4 இங்கே வந்து 0 7 4 அந்த மாதிரி ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் ஓகே இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. ஏன் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக செட் ஆகுதுன்னா 5க்கு 2ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு. சரிங்களா, ஏன் 2ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 352 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 5 2 ஏங்க 352 வருதா, அந்த 352 இங்கே 352 அந்த 352 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு. நாளையை பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, 352க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் 352 தான் கிடச்சிருக்குங்க. பாருங்கள், இங்கேயும் வருங்க 352 அந்த மாதிரி 352க்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி 552 அதுவும் 2ஆம் நம்பர் இருக்குது கணக்கு வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு 52ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த 52 அப்படிங்கிறத நம்ம அப்படியே டோட்டலாகவே கொண்டு வரோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு காமிக்குது. இந்த கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். சும்மா ரேண்டமாக நான் கொண்டு வரேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நம்பரும் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் கொண்டு வரேன். ஏன்னா வின்னிங் வராமல் போச்சுன்னா வம்பா போயிருங்க, அதனால் சரிங்களா. அதே மாதிரி 05 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கல, 05ங்கிற நம்பருக்கு என்ன வரும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். அதே சேம் நம்பரு 05 5 06 அதுலேயே அதுமாரி மெத்தடில் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வந்து விழுந்துருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்கிறது தான். சரிங்க, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் எங்கே வருது அப்படின்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஏன்னா 2ஆம் நம்பர் வரல அப்படின்னு என்ன வரும் அந்த இடத்துல 8ஆம் நம்பர் வரும். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 23 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. 23 நாளுங்கும்போது எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10 20 போன மாதத்தில் முன்னாடி ஆடினாங்க, ஒரு 15 டாக்கு முன்னாடி ஆடினாங்க 8ஆம் நம்பர். அதுக்கப்புறம் இன்னும் பி போர்டு 8ஆம் நம்பரே ஆடலை. சரிங்களா, அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு 23 ட்ரா, சாதாரண ட்ரா இல்லை, 23 ட்ராவுக்கு பக்கமாக நமக்கு வராமல் நிற்கிது. அதை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ப்ளே பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு ஏடுனா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆரம்பிச்சு. சும்மா எடுக்காமலே வச்சுருந்தாங்க பெண்டிங் நம்பர் எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எடுத்துருவாங்க, நாளைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக எனக்கு 5ஆம் நம்பர் தான் செட் ஆகுது. இன்னும் திடீர்னு 5ஆம் நம்பர் போகுதுன்னா எனக்கு 055ன்னு வந்து விழுகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரிங்களா, என்னோடய கணக்கில் அப்படி தான் காமிக்குது. 055 என்னங்க 055 ஒரு கணக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி தான் ஆடுவாங்க. 055ன்னு ஆடுற கணக்கு 055 எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னோடய கணக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 5 0 0 5 0 சரிங்களா, 0 5 0 அந்த மாதிரி மெத்தடில் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம். அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான். சரிங்களா, அந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பருக்கு வந்து திரும்ப மேட்ச் ஆகுதுங்க. 6ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் 6ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா 8க்கு 6ன்னு வந்துச்சு, 8க்கு 1ன்னு வந்துச்சு. அதே மாதிரி 1க்கு 6ன்னு வந்தால் கூட நமக்கு 056 056ன்னா இங்கே இருக்குது இல்லையா, 5 5 0 6 அந்த 056 தான் இங்கே மாற்றியே கொஞ்சம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது இதில் வருதான்னு பாருங்கள். 506 அதே மாதிரி என்ன கணக்குன்னா உங்களுக்கு 5 0 அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த 0 அந்த மாதிரி கணக்கு வந்து அதே மாதிரி 6ஆம் நம்பர் வச்சு நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 அதாவது 056 அப்படின்னா தான் 056 அதே கணக்கு வந்து 566 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் ரெண்டும் ஒரே சேம் நம்பர் தான். அதனால தான் நம்ம
போர்டு வைஸ் தான் நம்பர் மாறி இருக்கே தவிர நான் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான வேல்யூபிள் நம்பரு. அதை கணக்கில் எடுத்தால் சரி ஓகே இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கணக்கில் வரதான் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் அடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு. உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பர் இருக்குது, 2 நம்பருமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங். 5ஆம் நம்பர் ஆட்டோ நாயனா கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனக்கு 80% ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.